தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சசிகலா அப்போ யாராவது இயக்குறாங்களா தெரியல நமக்கு. அவர் மீனராசிக்காரர், ஜென்ம சனி நடக்குது, நேரம் சரியில்லைன்னு தான் நான் ஜாதக நம்பிக்கையோட சொல்றேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயலலிதாவுடைய 78வது பிறந்த நாள் மிக பிரம்மாண்டமாக அதிமுக தரப்பில், OPS தரப்பில், சசிகலா தரப்பில், டிடிவி தினகரன் தரப்பில் அப்படின்னு சொல்லி 4 தரப்புலையும் கொண்டாடப்பட்டு பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கு. மீண்டும் எப்படியாவது அம்மா ஆட்சி வரணும் 2026 அப்படிங்கிறதான் 4 தரப்பினுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஆனால் புதிதாக சசிகலா கட்சி ஆரம்பித்தது தான் இப்போது தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறி இருக்குது. கடந்த தேர்தலின் போதெல்லாம் அவங்க நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருந்தாங்க. இந்த முறை புதிய கட்சியை நான் தொடங்க போகிறேன், திராவிட கட்சியாக தான் இருக்கும், அண்ணா, MGR, ஜெயலலிதா புகைப்படத்தோடு சேர்த்து அந்த கட்சி கொடியை அறிமுகம் பண்ணியிருந்தார். கட்சியின் பெயர் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மாறுபட்ட ஒரு பார்வையோட அதிமுக இந்த 2026 தேர்தலை சந்திக்க காத்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னவர் ஜெயலலிதா. ஒரு MGR பிறந்தநாள் விழாவில் தலைமை கழகத்தில் அதிமுக கொடி ஏற்றிட்டு பேசின பேச்சு 2007 நினைக்கிறாரு. அது குறைஞ்சபட்சம் 100 வருஷம்லாம் இல்லை, ஒரு சில 10 வருஷத்துக்காவது அந்த கட்சி இருக்கணும்னா எல்லோருக்கும் பெருந்தன்மை வேணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். விட்டு கொடுத்து போனால் தான் அந்த கருத்து வேறுபாடுகளை களைஞ்சு ஒரு இடத்துல முடியும். சார் அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பதவி, அதெல்லாம் நம்ம கவலையாக இல்லை, எல்லோரும் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னோம். அதனுடைய முதல் படியாக தினகரன் இருக்கிற மேடையில் நானும் ஏற தயார், அல்லது என் மேடையில் தினகரனும் ஏறுவதற்கு நான் அனுமதிக்கிறேன்னு கொஞ்சம் எடப்பாடி தன் மனசை மாற்றிட்டு இருக்கிறார். எந்த சூழலும் எடப்பாடியுடன் எனக்கு உறவு கிடையாது, அவரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன தினகரனும் கூட அதிமுக மீட்கிறதையே நான் கைவிட்டுட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவரும் 2 பேருடைய தொடர் தோல்விகள், சில சூழல், நிர்பந்தம், சர்வைவல் எல்லாம் சேர்ந்து இந்த முடிவு காலம் அந்த 2 பேரையும் கொண்டாந்து எங்கள் நிறுத்தியிருக்கு. சசிகலாவும் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அம்மாவின் ஆட்சி மீண்டும் வரணும்னு தான் சிறையிலிருந்து வெளிவந்து அந்த பயணத்தின் போதே சொல்ல ஆரம்பித்தார். அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் மாற்றிக்கவே இல்லை. அதில் தன் நிலைப்பாட்டில் ஒரு உறுதியாக தான் இருக்கிறார், மாற்றிக்கலை. ஆனால் அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இந்த அரசியல் நேற்று பேசினார்ல பல விஷயங்கள், அவர் நேற்று மேடையில் பேசின பல விஷயங்கள் உண்மை. எடப்பாடி அவருக்கு கொடுத்த நெருக்கடி, நன்றி மறந்து கொடுத்த நெருக்கடின்னு அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் எந்த நேரத்தில் எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல, என்ன நோக்கமாக இல்லை இதை நம்ம சொல்லி இதை நீங்கள் அந்த 21 தேர்தல் நெருக்கடி, ஏதோ நிர்பந்தமோ அன்போ வேண்டுகோளோ அரசியல் விட்டு போகிறேன், நீங்கள் அது திருப்பி நான் வரேன்னு உடனே சொன்ன, எலெக்ஷன் முடிஞ்சோன்னே திரும்ப வரேன்னு சொன்ன போதே அது நிர்பந்தத்தாளுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. யாரோ ஒரு நிர்பந்தம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட பிஜேபியாக இருக்கலாம், அது முடிஞ்சு போன கதை. 21க்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டார்ல, ஜூனுக்கு மேலே ஏதாவது இந்த பேச்சு அன்னைக்கு கூட பேசின நேரம் ஒரு விடிவு காலம் வந்திருக்கும்ல. அவரை நம்பியும் பல பேர் இருக்கிறாங்கல்ல, சில ஆயிரம் பேர், பல ஆயிரம் பேர், சில லட்சம் பேர், பல லட்சம் பேர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சசிகலா மேலே இன்றைக்கும் மரியாதை வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் சசிகலா சொல்கிற பாடம் என்ன? இவ்வளோ நாளாக எதுக்கு அவங்கள காத்திருக்க வச்சிங்க? இணைப்பு வேலைகளை 90% முடிச்சிட்டேன், 3 தடவை 4 தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, என்ன முடிச்சிங்க? அப்போது அவர் தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு, தன்னை நம்பி வந்தவங்களே ஏமாற்றிக்கிட்டு, ஏமாற்றணுங்கிறத நோக்கமாக இல்லாமல் இருக்கலாம். அவரை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு எதுக்கு அவர் உண்மை இல்லாத விஷயத்த சொல்லணும்? இவர் அப்படி சொன்ன அடுத்த நாளே KP முனுசாமி அவர் பேட்டி கொடுப்பார், சசிகலா இப்போ சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைப்பார். அவர் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு காய்ச்சல் தலைவலின்னு போய் படுத்துட்டாருன்னா உதயகுமார் அந்த ரோல் எடுத்துக்குவார். சசிகலா தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைம்பார். அப்போது நான் என்ன சொன்னீங்க, அந்த எடுத்த முயற்சிகள் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால், அர்த்தம் உள்ளதாக இருந்தால் இந்த வார்த்தைகள் வராதில்ல. அப்போவே தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிருக்கணும். அதிமுக போச்சாலும் நம்ம இனிமேலும் சொல்லலாமா அப்படிலாம் சில பல கேள்விகளுக்கு அவரே ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்துருக்கணும்ல. 5 வருஷமாக எதுவும் செய்யாமல் தேர்தலில் கண்ணு கட்டுற தூரத்தில் வச்சுக்கிட்டு ஒரு புது கட்சிங்கிறார். சரி இருக்கட்டும், அம்மாவின் ஆட்சி அமைப்போன்னு சொல்கிற உரிமை சசிகலாவுக்கு 100% இருக்குது. யாருமே அதை தட்டி பறிக்க முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும்? சசிகலா 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடணும். அது அதிமுக வாக்குகளை பிரிப்பதற்கு உதவும், திமுக வெற்றிக்கு உதவும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இணைப்பு வேணும்னு சொன்னால் எடப்பாடி வேணான்னு சொல்கிறாங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட 234 நீங்கள் கேண்டிடேட் போட்டால் தான் ஓரளவு நீங்கள் அதை நியாயப்படுத்தலாம். ஆமாம், நான் அமைக்க போகிறது அம்மா ஆட்சின்ட்டு போகலாம். ஆனால் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. முதல்ல கொடி அறிமுகப்படுத்திட்டார், பேர் வச்சு அறிவிப்பாரா, அறிவித்த பிறகு எத்தனை பேர் இடத்துல போட்டி போட போகிறாரு தெரியாது. ஆனால் உலா வர்ற தகவல் 30லேருந்து 50 தொகுதி நிறுத்த போகிறாரு
அவருக்குன்னு செல்வாக்குன்னு தெரியல, அவருடைய சமுதாயத்தை சார்ந்த வாக்குகள் இருக்கிறதுலாம் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அப்படி ஒரு 50 தொகுதி அதிகபட்சம் நிறுத்துறாருன்னா அந்த நோக்கம் சிதைஞ்சிட்டு தான். 50 தொகுதியில் ஜெயிச்சு நீங்கள் எப்படி அம்மா ஆட்சி அமைப்பீங்க? இவங்க தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிங்கிறது சூழல் இருக்கா? போட்டியிடலாம். அந்த தடை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லையே. இப்போ உங்கள் நோக்கம் என்னன்னு நீங்கள் 5 வருஷமா சொல்லிட்டு இருந்த வார்த்தைக்கு நேர் மாறால அது போகுது. அம்மா ஆட்சியை சிதைக்கிறது அல்லது அம்மா ஆட்சியை தடுப்பதற்கு தானே அது உதவி பண்ணும். அதுதான் சசிகலா பண்ணுற தவறுன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம், அல்லது அமைதியாக இருக்கலாம், ஒற்றுமை வர வரைக்கும் நான் காத்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அவர் அந்த முடிவை எடுக்க பாதிப்பே ஏற்படுத்துதுன்னா கூட நம்ம விமர்சிக்கிறது ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும், சசிகலா அந்த முடிவை எடுத்தால் அதுக்கு ஒரு 10% 20% எடப்பாடின்னு தான் காரணம். ஏன்னா ஒற்றுமை வலியுறுத்துகிற ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு பேசணும். அல்லது சசிகலாவும் இன்னும் கொஞ்சம், அதாவது ஓபிஎஸ் அளவுக்கு இன்னும் வெளிப்படையாக பேசவே இல்லை. எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. அது மாதிரி சசிகலா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்போ நான் வர்றேன், எனக்கு என்ன ஏதாவது கௌரவமாக செய்யுங்க வைங்கன்னு பொது மேடையிலையோ ப்ரெஸ் மீட்லேயோலாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. 2 தரப்புலையும் ஃபீலர்கள் இருக்காங்க. அப்படி ஏதாவது பேசிக்கிட்டாவது ஒற்றுமையை நோக்கி போயிருந்திருக்கணும். ஓபிஎஸ் வெளிப்படையாக சொன்னார், அவர் நாளைக்கு திமுகவில் சேர போகிறதா சொல்கிறாங்க, இல்லை திமுகவோட அணி சேர போகிறதா சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் ஓபிஎஸ் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருக்கும். ஆனால் அந்த சூழலுக்கு அவரை தள்ளியதில் எடப்பாடிக்கு பங்கு இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணிட்டாருன்னே வச்சுப்போம் இவங்க வாதப்படி. அந்த தப்புக்கு பரிகாரமாக தானே நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வந்து சேர்றேங்கிறார். அப்படி வர்றவரை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது அண்ணாதிமுக ஒற்றுமைக்கு அந்த வகையில் வழி சேர்க்காது. அதிமுகவுக்கும் அது பயன் தராது. ஓபிஎஸ் வாங்க போகிற ஓட்டு, அவரால் அதிமுக இழக்க போகிற ஓட்டு சில ஆயிரம்னா கூட அது அதிமுகவுக்கு இழப்பு தான். இதே தான் சசிகலாவுக்கு. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் எடப்பாடிக்கு அதில் பங்கு இருக்குது. அந்த நிலைக்கு அவரை தள்ளியவர் எடப்பாடி தான். டிடிவி தினகரன் நேற்று இது தொடர்பாக கேட்கும்போது ஒரு பதிலை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அம்மாவின் தொண்டர்கள் அதிமுகவிலையும் அமமுகவிலையும் இருக்காங்க. 99.9% தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க. மீதி ஏதோ ஒரு அந்த 0.1% வேணால் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுக்குறாரு. இது எப்படி புரிஞ்சுக்க? அது அவருடைய கணக்கு. நம்ம உட்காந்து நான் அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. தென் மாவட்டங்களில் அதோட இம்பாக்ட் இருக்கும். எவ்வளவு தூரம் சார் இருக்கும் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு என்ன சொல்ல தெரியும்? தோல்வியை எப்படியாவது முடிவு பண்ணக்கூடிய 1000 ஓட்டு தான், ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு தான் ஓபிஎஸ்க்கு இருக்கு, 500 ஓட்டு தான் சசிகலாவுக்கு இருக்குன்னா அந்த 1000 500 அதிமுகவுக்கு வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியோட தான் நான் நிறுத்திக்குவேன். அது 5000 10,000 இல்லை ஜெயிக்கிற அளவுக்கு இப்போ 50 கேண்டிடேட் போட்டால் சசிகலா 50 தோக்க போறாங்க நம்ம ஏன் சொல்லணும்? அதனுடைய விளைவு திமுகவுக்கு உதவுமோன்னு ஒரு பார்வை இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நீங்கள் நிறுத்தவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த 50ல் 5 ஜெயிக்க கூட செய்வாங்கல்ல. ஜனநாயக நாடு சார் இது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான், நீங்களும் நானும் இல்லை அந்த தொகுதியில். அதனால் அதுக்குள்ளே நம்ம வரலை. 50 தொகுதியில் போட்டிட்டா அதனுடைய விளைவு, அதனுடைய அர்த்தம் நீங்கள் சொன்ன கருத்தோடு ஒத்து போகிறதா முரண்படுகிறதா, அது மட்டும் தான் சசிகலாட்டு நம்ம கேட்க விரும்புகிறோம். அதனால் அது நடக்குமாங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்ன சொன்னேன், இப்போ இன்னொரு இதில் கூட நான் சொல்லிட்டு வந்தேன், ஜெயலலிதா மேலே நிஜமாகவே உங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை பிரியம் இருந்ததுன்னா, அதிமுக நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, எடப்பாடியுடைய மனதை மாற்றுகிற வேலையில் சசிகலா தன் செல்வாக்கை செலுத்தணும். அவர் மனசும் மாறிக்கிட்டு தானே வருது. தினகரன் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே. அவர் மனசு வைக்காமல் தினகரன் அந்த அணியில் சேர்ந்துருக்க முடியாது. தினகரன் மனசு வைக்காமல் என்டிஏல போய் அவர் சேர்ந்துருக்க மாட்டார் இல்லையா? எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றினாதாங்க நான் சேருவேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் எப்படின்னா தனியாக நின்றுக்க பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி பிஜேபி ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, என்னமோ ஒன்று. 2 பேருக்குமே அந்த பெருந்தன்மை இருந்தனால இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இதே பெருந்தன்மை அந்த 2 பேருக்கும் இருக்கணும். அப்படி இருக்கிறத எடப்பாடி மதிக்கணும்னு ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளான நேத்தாவது அவங்க அதை பற்றி யோசிச்சிருக்கணும். யோசிக்கல. இப்போவும் காலம் கெட்டு போயிடல. 2 நாள் உட்காந்து முழுமையாக அவங்க யோசிச்சாங்கன்னா அதிமுக கொஞ்சம் புத்துணர்ச்சி பெறும், உற்சாகம் பெறும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கடந்த வாரங்களில் நம்ம வந்து பேசியிருந்தோம், கிட்டத்தட்ட டிடிவி தினகரனும் இபிஎஸும் ஒன்று சேர்ந்தனால இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போறாரு, சசிகலா கட்சியை தொடங்கிட்டாங்க. இப்போ இது பிளவுபட்டு இருப்பதனால திரும்ப அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. பின்னடைவு தான். அதை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு தினகரன், அவரை எதிர்கொள்கிற முக்குளத்தோர், அவர் பிரச்சாரம் பண்ணுறது, மக்களிடம் எடுபடுவது பொதுவான மக்கள்கிட்ட அப்படின்றதும் இருக்குது. பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு 500 ஓட்டு தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்குது, தோல்வியை தீர்மானிக்குதுன்னா சசிகலா 550 ஓட்டு வாங்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப குறைச்சே மதிப்பிடுவோமே. அப்போ தான் அந்த 500 ஓட்டு உங்களுக்கு வேணாமான்னு நான் கேட்குறேன். இப்போ சசிகலாவுடைய இந்த நிலைப்பாட்டினால தென் மாவட்டங்கள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? தென் மாவட்டம் இந்த முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிற தொகுதிகளில் நிச்சயமாக ஒரு ஏதோ ஒரு ஜெர்க் இருக்கும். எதுவுமே இல்லைன்னா சசிகலா குறைச்சி இடப்பட. நேற்று சசிகலா அவர்கள் அவங்க அந்த மாநாட்டில் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கிட்டத்தட்ட எல்லா யூடியூப் சேனலாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், எல்லாரும் ஒளிபரப்பு பண்ணாங்க. கிட்டத்தட்ட
ஒரு 1000க்கும் மேற்பட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆன்லைன்லேயே பார்க்குறாங்க. அப்படிங்கன்னா அது சம்திங் ஏதோ சீரியஸ் அப்படிங்கிறது ஏதோ உணர வைக்கிற மாதிரி இருக்கேன். இல்லை, அதான் சொன்னேன், சசிகலாவை நீங்கள் அவ்வளோ சுலபமாலாம் இடது கையில் புறந்தள்ள முடியாது சார். அவருக்கு அந்த செல்வாக்கை சசிகலாவே சிதைக்கிறாருன்னு தான் நான் வருத்தப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறேன். நான் அந்த செல்வாக்கை வச்சு நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களை நம்பி வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன பாதையை காமிச்சிங்க. இப்படி கடைசி நேரத்தில் அது ஒரு இதுக்கும் பிரயோஜனப்படாது. ஒரு புதுசாக அவங்க ஒன்றும் பெருசாக 50 தொகுதியில் 45 ஜெயிக்க போகிறதும் இல்லை. நான் கூட்டணி சொல்கிறது எதுவும் போடுவாங்க தெரியாது. அதெல்லாம் போட்ட பிறகு தான் நம்ம இம்பாக்டை பேசணும். இல்லை, இவங்க என்ன திட்டத்தோட வராங்க தெரியல சார். அவங்களே என்ன பாதி பேசலையே. நேற்று அவங்க தனக்கு ஏற்பட்ட பல நிஜங்களை அவங்க வெளிப்படையாக முதல் முறையாக வெளியில் பேசியிருக்காங்க. சிறையில் சென்னையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட அவங்களுக்கு இருந்ததாக கிட்டத்தட்ட வெளிப்பாடு இந்த மாதிரி மறைமுகமாக சொல்றார். அது சசிகலா தான் இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களோட அதை வெளியே சொல்லணும். நமக்கு அதை பற்றி தெரியாதுல்ல. இல்லை, அதுதான் ஆனா கேட்குறேன். பரோல்ல வந்த போதெல்லாம் பெரிய நெருக்கடிகளை கொடுத்து கட்டுப்பாடுகளை கொடுத்தது எடப்பாடின்றதை நம்ம அப்பவே பல நேரங்களில் பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஒற்றுமையை நோக்கி போற போது இப்போ சசிகலா பண்ண தப்பே இது. அத்தனை நீங்க எப்ப சொல்லியிருக்கணும் சொல்லுங்க சார். எப்ப சார் சொல்லியிருக்கணும்? அரசியலை விட்டு வெளியே போறேன்னு சொன்னீங்க நிர்பந்தத்தின் காரணமா. மே மாசம் எலெக்ஷன் முடிச்சு பதவி எடுத்துட்டாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த வருஷம் பூரா விட்டு 22 ஜனவரியில எம்ஜிஆர் பிறந்த நாளில இருந்தாவது இல்ல பிப்ரவரி 24 22வது வருஷம் ஜெயலலிதா பிறந்த நாள்ல இருந்தாவது நீங்க இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சு அரசியல் தனியா எடுத்துட்டு போறேன்னு எடப்பாடிக்கு எதிராக நீங்க அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி போயிருந்திருக்கும்ல. இப்போ ரெண்டும் கட்டானா இது ஏதோ ஒன்று கெடுக்கிறதுக்காக நடந்த மாதிரி தான் இருக்கு. யாரை கெடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா அதிமுகவுக்கு நல்லதல்ல. அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா இனிமேல் அதிமுக அவர் கிளைம் பண்ணவே முடியாது. நிச்சயமா முடியாது. அப்போ இபிஎஸ் ரூட் இனிமேல் கிளியர் ஆயிடுச்சு. எப்பயோ ஒரு கிளியர் ஆயிடுச்சு. ஏற்கனவே கட்சி ஒரு வருஷம் போயிடுச்சு சார். சட்ட போராட்டங்கள்லாம் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வரவும் தானே ஓபிஎஸ் சோர்ந்து போய் எந்த தியாகத்துக்கும் தயார் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அதனாலதான் ஓபிஎஸ்யோ சசிகலாவையோ பார்த்து எடப்பாடி ஏன் இன்னும் பயப்படணும் தயங்கணும் நம்மெல்லாம் கேட்குறோம். எல்லா வகையிலையும் நீதிமன்ற தீர்ப்புகள் படி தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளின்படி கட்சி கட்டமைப்பு ரீதியாக நிர்வாக ரீதியாக உங்கள் கைக்கு வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு சார் பயப்படுறீங்க, எதுக்கு சார் தயங்குறீங்கன்னு தானே எல்லாரும் கேட்டாங்க. அது எடப்பாடி இன்னமும் செய்கிற தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓபிஎஸ் அவர்கள் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, நான் வந்து 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருக்கு, இது ஒரு முறை, அதன் அடிப்படையில் போய் சந்தித்தேன் அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுக்குறாரு. கூடவே வந்து அவருக்கு வந்து நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் மதிக்கின்ற சில பத்திரிகைகள் கூட நான் வந்து ஏதோ சேர மாதிரிலாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. சேர மாதிரிலாம் முதலமைச்சரை பார்க்குறது ஒன்றும் தேச விரோதம் கிடையாது. தாராளம் போய் பார்க்கலாம். அதிமுக காரங்க ஸ்டாலினை போய் பார்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. எழுத காலத்தில் அதெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், பேசலாம். உங்கள் ஆதரவு எம்எல்ஏ என்ன பேசினார் சட்டமன்றத்தில்? நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக வாழ்த்துக்கள் சொல்லிட்டா அது ஐயப்பனுடைய தனிப்பட்ட கருத்து. ஐயப்பன் திருப்பி திமுக கூட சேரட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அதிமுக எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு சட்டமன்ற ஆவணங்களின்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் முதலமைச்சராக தொடர்வீங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உரிமை ஐயப்பனுக்கும் கிடையாது, ஓபிஎஸும் கிடையாது. சரி, ஐயப்பன் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டான்னு பேசாமல் அது வாயை வச்சுட்டு சும்மா இருந்துடணும். ஓபிஎஸ் அவர் மக்களுடைய உணர்வுகளை தான் சொன்னாருங்கிறாரு. அதில் தான் எல்லாரும் எரிச்சலாகிறாங்க. சார், நீங்கள் ஸ்டாலின் மதிக்க தகுந்தவரா, திமுக எப்படி மீண்டும் திருப்பி நானே சொல்லுவேன், திரும்ப திமுக தான் ஆட்சிக்கு வரும் இன்றைக்கி நிலவுப்படி. அதெல்லாம் தனி சார். ஒரு அதிமுகக்கார பார்வையிலேருந்து பாருங்கள், ஜெயலலிதா எப்படி ஆசீர்வதிப்பார் மீண்டும் திமுக ஆட்சி தொடரணும்னு. சரி, நீங்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடையோ எதையோ எதிர்பார்த்தோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓபிஎஸும் அதே வார்த்தையை சொன்னால் அப்போ ஐயப்பனுக்கு கிடைக்கிற அதே மரியாதை தானே ஓபிஎஸும் கிடைக்கும். ஓபிஎஸ் பிரஸ் மீட்ல சொல்லும்போது மக்கள்லாம் அப்படி பேசிக்கிறாங்க, அப்படிதான் சொல்றாங்க, இந்த மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள்லாம் பிரிந்திருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அது வரைக்கும் யாருமே சொல்லலையே. அவர் ஏன் தப்புன்னு அவரு நிதர்சனத்தை சொல்றாரு, இபிஎஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு, அப்படிதானே இது பார்க்கணும். இவ்வளவெல்லாம் சொல்லியும் கூட சேர்த்துக்க மாட்டாங்கிறத முதல் வரியிலே சொல்லிட்டேனே. இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசீர்வாதத்தோடு நீங்க மீண்டும் ஆட்சி அமைப்பாங்கிறத எப்படி ஓபிஎஸ் சொல்லலாம்? ஓபிஎஸ் தனியா சொல்லட்டும் சார். திமுக தான் இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு சொல்றது பத்திரிகையாளர் நம்ம சொல்றோம். ஓபிஎஸ் அந்த வார்த்தையை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அப்படின்னா திமுக அணிலையோ திமுகவிலையோ சேர முடிவு எடுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அவங்க தானே சார் அப்படி சொல்ல முடியும். அதிமுக எப்படி சார் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவான்? ஒரு அதிமுக திரும்பவும் அழமைய போறது திமுக ஆட்சியான்னு எப்படி சார் சொல்லுவான்? தேர்தல்னோ வேலையே தொடங்காத போது. ஓபிஎஸ் பண்ற தப்பு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதிமுக இருந்துகிட்டு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நாளைக்கு ஸ்டாலினுக்கு போய் சால்வையை போட போறார், போட்டுட்டு அடுத்த ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி தான், இதில் யாராலும் மாற்ற முடியாது, சபதம் போடுங்க, அதுக்கு என்னாலான உழைப்பை 100% நான் கொடுப்பேன் சொல்கிற உரிமை ஓபிஎஸ்க்கு இருக்குது சார். கட்சியை விட்டு வெளியே போயிட்டு சொல்லணும். நீங்கள் நான் இன்னமும் அதிமுக தான் சொல்லிக்கிட்டு அம்மா ஆசீர்வாதத்தோட திமுக ஆட்சி அமைன்னு சொல்கிறதெல்லாம் யோக்கியமற்ற பேச்சு, நேர்மையற்ற பேச்சு, தர்மம் அல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயகாந்தனுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்லாம் வந்து பாஜகவினர் ட்விட் போட்டாங்க. தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் போன மாதிரி. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள்
திமுக பக்கம் போனா ஜெயலலிதாவுடைய ஆன்மா மன்னிக்குமா? ஏன்னா அவர் சமாதியிலாம் உட்கார்ந்தவர், அந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. நான் நக்கலா சொல்லலை, சீரியஸாகவே ஜெயலலிதா மேலே அந்த நம்பிக்கை மரியாதை உள்ள நபர் தான் ஓபிஎஸ். அவர் மனசாட்சியை அவரை கொல்லும், உறுத்தும், குத்தும். எப்படி சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜீரணிக்க முடியுமா? நம்மளாலே ஜீரணிக்க முடியலையே. அப்படி ஒரு பதவி தேவையா அவருக்கு? சொல்லுங்க சார். நான் எங்க போறது? என்னுடைய அரசியல் சரி, நான் என்ன ஆகுறது? ஏன் பெரிய உலகன்ற வீடு இல்லையா, பண்ண வீடு இல்லையா? ஒரு தேர்தலுக்கு சும்மா தான் இருங்களேன். அது ஜெயலலிதா பண்ற துரோகம் இல்லையா? தனிநபர்கள் வைத்தியலிங்கம் போன வரைக்கும் கூட அவங்களுமே கூட வைத்தியலிங்கத்தை 2 முறை அமைச்சராகினவர் ஜெயலலிதா சார். அவர் போனதே தப்புன்னு நம்ம சொல்றோம். திமுக ஒன்றும் ISIS தீவிரவாதம் இல்லை. ஜெயலலிதா தான் எங்களை ஆளாக்குனார். அம்மா தான் எங்கள் தெய்வம், அம்மா தான், அந்த கோயஸ்காடன் தான் எங்க கோவில்லாம் சும்மா பேசிட்டு இருந்தீங்களே. அப்படி சில தனிநபர்கள் போறபோது கூட ஒன்றும் பெருசா தெரியல. செந்தில் பாலாஜி, வைத்தியலிங்கம், அனிதால ஆரம்பிச்சு முத்துசாமி ரகுபதி வரைக்கும் ஒரு தலைவராகவே இருந்தார். முதலமைச்சர் என்கிற மிகப்பெரிய பிரபலங்களுக்கு கூட வாய்க்க பெறாத ஒரு பதவியில 3 முறை அமர்ற வாய்ப்பை கொடுத்தது இந்த கட்சி. அதுல 2 முறை கொடுத்தவர் ஜெயலலிதா. அதை மறந்துட்டு போய் இன்னும் எந்த பதவியை நீங்க புதுசா பார்க்க போறீங்கன்னு என்ன முதலமைச்சர் சீட்டை கொடுக்க போறாரா? அந்த முதலமைச்சர் பதவியவே நான் ஓபிஎஸ்க்காக விட்டு கொடுக்குறேன்னு ஸ்டாலின் சொன்னா கூட அந்த பதவியும் நீங்க அனுபவிச்சவர் தானே, பார்த்தவர் தானே. வேற எதை நீங்க புதுசா பார்க்க போறீங்க? அப்படி என்ன பதவி வெறி? இல்ல பதவி தான் கேட்பாங்க. பதவி வெறி இருக்கா அவருக்கு? முதல்ல எனக்கு திமுக முதலமைச்சர் கூட வேண்டான்னு சொன்ன ஒரு ஆளு அப்படின்னாரு அவரு. திமுக அணியில போய் சேர்றாருன்னா அந்த ஆப்ஷன் வச்சா சொல்றேன், அவர் அறிவிக்கல. என்ன சார் நோக்கமா இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்துவதா? ஜெயலலிதாவின் புகழை பரப்புவதா? சொல்லுங்க சார். நீங்களும் அமைதியா இருந்தா எப்படி? அவர் தான் பேச மாட்டேன், நீங்களா சொல்லுங்க. என்ன நோக்கமா இருக்கும்? துரோகிகளுக்கு ஒரு தக்க பாடம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? வேற மாதிரி பண்ணணும். 50 தொகுதியில நீங்க கேண்டிடேட் போடணும். கட்சியை ஆரம்பிக்க போறதுன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன் ஆப்ஷன் 24 தேர்தல் என்ன எல்லாரும் வற்புறுத்தி சொன்னாங்க இது மாதிரி தேர்தலில் போட்டி எடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நானே போட்டிட்டு நான் போட்டியிட மாட்டேன்னு தான் நான் வந்து சொன்னேன். அப்படிங்கிற வார்த்தை பாடங்கத்து கொடுக்கறதுக்காக நான் பண்றேன்னா திமுகல சேரக்கூடாது. அதே திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு இல்ல அது அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் தரங்கட்டு போயிடல அப்படின்னு ஒரு சபதத்தை போட்டுட்டு என்கிட்ட என்ன காசு இருக்கோ நான் செலவு பண்ணிக்கிறேன். 50 தொகுதி 70 தொகுதி அவர் ஏற்கனவே தொகுதியெல்லாம் எடுத்து வச்சிருந்தார். ஒரு 75-80 தொகுதி செல்வாக்குள்ள தொகுதி, முக்குளத்தோர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தொகுதிகள். அந்த 80 தொகுதியில் ஒரு 50 தொகுதியில் நான் கேண்டிடேட் போடுறேன்னு போடணும் சார். இதுதான் சார் நீங்கள் பாடங்கத்து கொடுக்குறது. அது ஒரு வகை அரசியல் நான் ஒத்துக்குவேன். ஆனால் சசிகலாவை நான் செய்ய விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் அம்மா ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிட்டு அதை செய்யாதீங்க. ஓபிஎஸ் அந்த கோஷத்தை போடணும். 50 தொகுதியில் கேண்டிடேட்டை போட்டு அம்மா ஆட்சி அமைப்பேன்லாம் சொல்கிறீங்கன்னா அது தப்பாக போயிடும். எடப்பாடிக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள், தாராளமாக செய்யுங்க. அதுதான் அரசியல். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சொல்கிற வார்த்தையை கவனமாக யூஸ் பண்ணுங்க. அதிமுக தொண்டனோ தமிழ்நாட்டு மக்களோ முட்டாள்கள் அல்ல. முதல்ல சசிகலாவும் ஓபிஎஸ் அதை புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸும் சசிகலாவும் இந்த தேர்தலில் ஒன்றிணைஞ்சு பயணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அதெல்லாம் அது ஒரு பெரிய இம்பாக்டே இல்லை. 2 பேரும் சேர்ந்து வரும்போது எடப்பாடி ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பேர் தான் இம்பாக்ட். அந்த 2 பேரும் சேர்ந்து என்ன சார் பண்ண போறாங்க? அவங்க விஜயோட போனா அது அப்புறம் பேசுவோம். நம்ம ஒரு தாக்கம் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் கிடைக்கும், விஜய் மேல விமர்சனமும் வரும். அது அப்புறம் அதை எப்படி சமாளிக்கிறாருன்னு இப்சன் பட்ஸ் 1000 இருக்கும். நம்ம முதல்ல இந்த 2 பேர் என்ன செய்வாங்கன்னா அதிமுக அரசியலோட தான் நிறுத்த முடியும். சசிகலா வந்து ஏன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் நீக்கப்பட்டாங்கன்னு இது வரைக்கும் வெளிப்படையா யாருமே சொல்லிட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்கிறது. இப்போ எதுக்கு நீக்கினாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு பயத்தின் காரணமா நீக்கினார் எடப்பாடி. கட்சி விரோதம் என்ன, ஜெயிலில் இருந்துட்டு என்ன கட்சி விரோத நடவடிக்கை பண்ணாரு அவர்? அப்படி பார்த்தா அவர் முதலமைச்சர் ஆகினதான் கட்சி விரோத நடவடிக்கை. அவர் பண்ண ஒரே நடவடிக்கை அதுதான். எடப்பாடி முதலமைச்சராக தேர்வு பண்ணிட்டு போனது அது கட்சி விரோத நடவடிக்கைன்னா எடப்பாடி தான் தன்னை மெச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் இதெல்லாம் அரசியல். பிஜேபி தூண்டி விட்ட அரசியல். அந்த குடும்பத்தை ஒழிச்சிடணும்னது. ஜெயலலிதாவுடைய மரணத்தில் அந்த குடும்பத்துக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல வச்சு அதை ஒரு மக்களும் ஒரு வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்து கடைசியில் வெற்றிவேல் வெளியிட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, தினகரன் அனுமதியோடு வெளியிட்டார்ல, அந்த வீடியோ வரலைன்னா இன்னைக்கு சசிகலாவை கொலகாரின்னு தானே சொல்லியிருப்பாங்க. தினகரனுக்கு அதில் மிகப்பெரிய பங்கு இருக்கு. சசிகலா மீதான கொலைப்பழியை தீர்த்ததில் துடைத்ததில் தினகரனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சரி, அரசியல் எல்லாத்தையுமே கண்ணம் மறைக்குது. அப்படி கண்ணம் மறைக்கிற அரசியல் பண்ணுங்க. ஒருத்தருக்குமே ஆசைகள் இருக்கும், அபிலாஷைகள் இருக்கும். அது கொஞ்சம் நாகரிகமாக இருக்கணும், நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும்னு நான் பொதுவான அரசியல் எதிர்பார்க்கறத வச்சு நான் சொல்கிறேன். சசிகலாட்டு மட்டுமே எதிர்பார்க்க முடியாது. எல்லா அரசியல் அப்படி இருக்கிற போது அவரும் 10ஓட போகணும்னா அவரும் பண்ணுறாரு, அவ்வளோதான். சசிகலாவுடைய இந்த மூவுக்கு பின்னாடி பாஜக எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த மூவ் பண்ணி என்னத்தை சாதிக்க போகுது பாஜக? இந்த மூவுக்கு பின்னாடி என்ன சார்? இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார்?
அவங்க எப்படி சார் அவங்க கையை எடுத்து பாஜக பத்தி கண்டுபிடிப்பாங்க? சசிகலா அவர்கள் எங்கேயுமே அண்மையில பேசின மாதிரி நான் கவனிக்கல. நேத்து நிகழ்வின் போது கூட அவங்க அவங்க எதுவும் சொல்லவே இல்லை. சசிகலாவை ஒரு பொருட்டாவே மதிக்கல பிஜேபி. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கட்சியில சேர்க்க வச்சிருக்கணும் சார். பொதுச்செயலாளர் அவங்க ஏதோ காமெடி கேட்கறாங்க, அதெல்லாம் அவங்க தகுதி இல்லை. ஒரு அவைத்தலைவர் ஆக்குங்க, ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கட்சியை உடைச்சது நீங்க தானே, பிஜேபி தானே, சேர்த்து வைங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த அமித்ஷா அளவுக்கு போய் சசிகலாவை கையெடுத்து கும்பிட்ட எப்படியா சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். செய்யலையே. ஓபிஎஸ்ஐ நடுத்தருவில் நிறுத்தியது பிஜேபி தானே. அதனாலதானே நான் பல நேரங்கள்ல சொன்னேன், பிஜேபி கிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கவனமா இருங்க, கழுத்த இருப்பாங்க. அவங்க செங்கோட்டையனை பண்ணாங்க, ஓபிஎஸ் பண்ண, சமீபத்திய உதாரணம் சொல்றேன், சசிகலாவையும் தான் பண்றாங்க. சசிகலா அவங்க எந்த நேரத்துல ஈர்த்துக்கிடல. செங்கோட்டையன் ஓபிஎஸ் கதை வேற. 2 தடவை 2 பேரையுமே பல தடவை டெல்லிக்கு வரவழைச்சு ரகசிய பேச்சுக்கள் நடத்தின பிஜேபி அந்த 2 பேரையும் தெருவில் விட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவர் விஜய் கிட்ட போயிட்டார். இவர் எங்கே போகிறோன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் திணறார். பிஜேபி செய்த துரோகம் ஓபிஎஸ்க்கு. நான் இறை நம்பிக்கை வச்சு சொல்லுவேன், ஓபிஎஸ் பண்ண பாவத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அது. அவர் தானே கட்சியை உடைச்சாரு. தர்மயுத்தம் தொடங்கினது என்னத்துக்கு? எம்ஜிஆரின் புகழை பரப்பவா? சொல்லுங்க சார். தர்மயுத்தம் எதுக்கு? பக்க அரசியல். பிஜேபியினுடைய ஒரு சித்து விளையாட்டுக்கு இவர் பலிகடா ஆனார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து சசிகலா மீது நல்ல மதிப்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சின்னம்மா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள பத்தி இன்னுமே வந்து சில பேர் பேசாம இருக்காங்க. காரணம்னா அவங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க இருந்த அடையாளப்படுத்திருக்காங்க, பதவி உருவாக்குனது அவங்க தான். அப்படியெல்லாம் இருந்த ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற சசிகலா இந்த சில்லறத்தனமான வேலை செய்யறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சட்டமன்ற தேர்தல் குறித்து சின்னம்மாள் அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். 2 போட்டோ பார்த்தேன், 2-3 நாள் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு தனி மனிதரும் கௌரவமிக்கவர்கள். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வார் நடக்க போகுது. அந்த ஃபோட்டோவில் இருக்க ஆட்கள் எடுத்து பாருங்க. பெரிய ஜாம்பவான்களா, மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்களா? அந்த ஃபோட்டோ முதல்ல வெளியே விடலாமா சார்? என்ன சார் அரசியல் இது? இது ஒரு அரசியலா சார்? நான் திருப்பி சொல்கிறேன், தனி மனிதனுடைய கௌரவத்துக்குள்ளேயோ சுயமரியாதைக்குள்ளேயோ நான் போகலை. சசிகலா என்கிற கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேபினட்டையே உருவாக்குன ஒரு நபர் பண்ற ஆலோசனை கூட்டமா சார் அது? நீங்க என்ன சாதிக்க போறீங்க அதுல? இப்போ இவங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ இங்க இருக்கிறவங்களாம் அங்கே போக மாட்டாங்களா? அதிமுகவில் இருக்க முன்னாள் சார் 5 வருஷத்துல முதல்ல சசிகலா எங்க தெரியுமா தப்பு பண்ணாங்க? ஜெயில இருந்தோம், ரைட்டு, மனு போடணும், வரணும், ஆட்சி இருந்துச்சுன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆட்சி முடிஞ்சிருச்சு, நம்மளும் ஜெயில விட்டு வெளியில வந்துட்டோம். ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட பதவியில் தற்போது ஏதாவது ஒரு கட்சி பதவியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ கூட, முன்னாள் மந்திரி கூட, ஒருத்தன் கூட நம்மக்கிட்ட வரலையேன்னு அவங்க ஒரு நாள் அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா தப்பு எங்கன்னு யோசிச்சிருக்கணும். அல்லது அரசியல் இப்படி தான், இனிமேல் நாம் இப்படி பாணியில் அரசியலை மாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு 22லேயே வந்திருக்கணும் சார். 26 ஜனவரி வரைக்கும் உங்ககிட்ட யாருமே வரலையே. பள்ளிப்பட்டு நரசிம்மனை தவிர இப்படி 2 பேர் 3 பேர் தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஏன் வரல உங்களை நோக்கி? ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் பண்ண சேட்டை. தேர்தல் சீட்டு வாங்கி தர்றேன்னு பணம் வாங்குறது, கட்சி பதவி தர்றேன்னு சொல்லி பணம் வாங்குறது, கொடுக்க முடியல அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற யோகியதை இல்லாமல், ஒரு நேர்மை இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்து நடக்கிறதெல்லாம் இருக்குது. பல கதைகள். அந்த சீன் மாறவே இல்லை. திவாகரனுக்கும் சசிகலாவுக்கும் ஒரு வார்த்தை போர் நடந்துச்சு. அவர் சிறையில் இருந்து, இவர் முன்னாள் சகோதரிலாம் பேட்டி கொடுத்தார். சசிகலா சிறையிலேருந்து வெளிவந்த உடனே நடந்த முதல் அரசியல் நிகழ்வு என்ன தெரியுமா? அவர் கலந்துக்கிட்டது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். திவாகரன் ஒரு கட்சி வச்சிருந்தார்ல, அண்ணா திராவிட கழகம், அதிக. அந்த இயக்கம் சசிகலாவோடு இணைப்பு விழா தஞ்சாவூரில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது இந்த கொடுமை நடக்குமா சார்? திவாகரனை நான் குறைச்சி அவரை கொச்சைப்படுத்தியோ நகைச்சுவைப்படுத்தியோ சொல்லலை. நீங்கள் பண்ண வேண்டிய முதல் அரசியல் நிகழ்ச்சியாது. அந்த ஒரு சம்பவம் தான் அண்ணாதிமுகக்காரன் ஒருத்தனை தெரிச்சு ஆப்போசிட்டில் ஓடுனான். இந்த அம்மா திருந்தவே திருந்தாது, இவங்களை நம்பி இனிமேல் நான் போகிறது தப்புன்னு அன்னைக்கு அவன் முடிவெடுத்த வந்தான். அது ஒரு ஒன்றியச்சாளர் வந்தான்னு சொல்லுங்க சார். இதை முதல்ல சசிகலா சுய பரிசோதனை பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க. அல்லது தைரியமாக இறங்கி எடப்பாடிக்கு எதிராக அரசியல் பண்ணியிருந்திருக்கணும். எதையுமே செய்யாமல் இன்னைக்கு இப்படி வீணா போகிறாங்களேன்னு தான் என்ன ஒரு ஆதங்கத்தோடு தான் நான் சொல்கிறேன். அவங்க மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கனால தான் இவ்வளோ ஆதங்கத்தோடு நான் சொல்கிறேன். சசிகலா அவர்கள் அந்த நிகழ்வில் அந்த கட்சியினுடைய பேருமே சொல்லலை, அந்த கட்சின்னு தான் சொன்னாங்க. இல்லை, அதனால தான் எனக்கு எந்த கட்சியோட பேர் சொல்ல ஆரம்பிக்க போறேன். அதிமுகங்கிற கட்சி பேரை பயன்படுத்த ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு உரித்தான கட்சிங்க, நீங்க அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணீங்கிற நான் ஒத்துக்குவேன். நீங்க போனது ஊழல் வழக்குல சிறைக்கு போனதா நிஜமா கூட இருக்கலாம். இத்தனை பேருக்காக சிலுவை சம்பந்தவர் தான் சசிகலா. இதை கொஞ்சம் வெளிப்படையா பேசினா பல பேருக்கு சிக்கல் வரும். இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுக மீதான அந்த கோபத்தை செந்தில் பாலாஜி ஒரு ஆளா தாங்கினார் பாருங்க. பிஜேபியோட ஒட்டுமொத்த கோபம் போய் பாஞ்சிச்சு பாருங்க. அது மாதிரிதான் சசிகலாவுக்கு. அவர் மட்டும் ஒரு வாரத்தை வாக்குமூலம் வேற மாதிரி கொடுத்தா கதை வேற மாதிரி போயிடும், அரசியல வேற மாதிரி போயிருக்கும் சார்.
அவருடைய தியாகத்தை யாருமே கொச்சைப்படுத்தல, யாருமே கேள்வி அப்படியெல்லாம் பண்ணி நீங்க ஏன் இப்படி வீணா போறீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். சிறுபிள்ளைத்தனமா இருக்கே. சசிகலா அப்படி நபரே கிடையாது. அவர் சிறுபிள்ளை அல்லன்னு நான் எத்தனை பேட்டிகள்ல நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவர் பண்ற அத்தனை சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. தப்பான நேரத்துல தப்பான முடிவுகள் எடுக்கிறார். டிடிவி தினகரன் நினைச்சா இதை நிறுத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடியாது. அதுக்கு தினகரன் அவங்க மதிக்கிறாங்களான்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல நல்ல உறவு இருக்கான்னு இல்ல, தெரியல. அரசியல் நான் ரீதியாக கேட்கறது அவர் முதல்ல சொல்லி சொன்னது முடிங்க. என்னன்னா, சொல்லி நீங்க கேட்டதுக்கு சித்தி முதல்ல நான் காது வந்து கொடுத்து தனிப்பட்ட கேளுங்க சார். முறையில குடும்ப நீங்க ரீதியா ஒரு பேசிட்டு கேள்வி தான் இருக்கேன். கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அடுத்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. அந்த ரெண்டு பேருக்குள்ள உறவு நல்லா இருக்கா? இருக்கா? எனக்கு தெரியல. இருக்கு, நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது இல்லாத போது அதை பத்தி பேசுறதே வேஸ்ட். அப்புறம் அவர் சொல்லி கேட்பாங்களா? சரியான ஒரு சராசரி பேச்சுவார்த்தை கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சசிகலா அப்ப யாராவது இயக்குறாங்களா? தெரியல நமக்கு. அப்படி சொல்ல முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், இல்ல, அவர் இப்போ சிறுபிள்ளை அல்ல. நீங்க ரொம்ப கிளியரா வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க. அவங்க ரொம்ப நேர்த்தியான ஒரு தலைவரா இருந்திருக்காங்க. பல்வேறு தியாகங்களை வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. சசிகலா கிட்ட அந்த குவாலிட்டி எல்லாம் போகல சார், நான் நம்புறேன் சார். பட் அப்படிலாம் இருக்கிற சசிகலா ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஆதங்கத்தோட நான் கேட்கிறேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாங்களோ இந்த நேரத்துல? அப்படி இல்ல. அவர் பர்சனலா எடுத்துக்கிறாங்களோ? அவர் மீனராசிக்காரர், ஜென்மசனி நடக்குது, நேரம் சரியில்லைன்னு தான் நான் ஜாதக நம்பிக்கையோட சொல்லுவேன். வேற எதையும் நான் அவரை அதை தாண்டி அவரை விமர்சிக்க நான் விரும்பல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.